கங்குவாவின் யூடியூப் சேனல் அண்ட் இது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ரியாக்ஷன். அக்கா எஸ் ரொம்ப நாள் கழிச்சு ஃபைனலி இன்னைக்கு கங்குவா ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சிறுத்தை சிவா டைரக்டரோட பர்த்டே. விஷ் பண்ணிருங்க சார் டைரக்டர் சிறுத்தை சிவா பார்த்து பண்ணுங்க wish கங்குவாவை. பண்ணுனா அழுதுகிட்டு ஹேப்பி பர்த்டே பார்த்து பண்ணுங்க கங்குவாவை. எஸ் எல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போட ஓவர் இருக்கிறோம். எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துக்கு. எப்படி ஏன்னா 3 வருஷம் ஆச்சு நினைக்கிறேன் நம்ம சூர்யா அண்ணனை வந்து நம்ம ஸ்கிரீன்ல பார்த்து. சோ அவரையும் ஸ்கிரீன்ல பார்த்தா சிவா அவரோட டைரக்ஷன் ஏன்னா அண்ணாத்த 2021 ல இருந்துச்சு. அதான் ரொம்ப நாள் கழிச்சு எல்லாம் திருப்பி வராங்களா. சோ ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல இருக்கு. தமிழ் மட்டும் இல்ல பல ஏரியால பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து கங்குவா கங்குவான்னு பேசிட்டே இருக்காங்க. சரி ட்ரெய்லர் எப்ப வந்துருச்சு முதல்ல பாத்துருவோமா? பாத்துறலாமே. ஓகே லெட்ஸ் கோ. நம்ம வாழும் இந்த தீவுக்குள்ள எத்தனையோ மர்மங்க கொட்டி கிடக்குது. அது எல்லாத்தையும் விட புரியாத மர்மம் விருந்தருந்த வாரீரோ. சாவிறங்குற மாதிரி மேலே இறங்கி அவன் அந்த மண்டையோட்ட ரத்தத்தை நிரப்பி அறுத்துக்கு கொண்டு வா. பத்தென்ற சொட்டு சொட்டுறதுக்குள்ள கங்குவா இங்க வரணும். உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா. அறுபத்தியன் சிரம் மண்ணுருண்டாலும் உருளும் உன் நெற்றியும் முழங்காலும் மண் தொடா மண்டிடா. எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னா ஓகே ஒரு சைட் வந்து குட் அண்ட் ஈவில் சைட் காட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. சோ அவரோட சைட்லாம் பார்த்தா அப்படியே ஃபயரியா நெருப்பா அப்படியே வார்ம் டோன்ல இருந்துச்சு. நம்ம அண்ணனோட பக்கம் பார்த்தா அப்படியே ரொம்ப அப்படியே சாதுவா கூலா இருந்துச்சு. ஆனா அண்ணன் சாதுவா இல்ல இருந்துச்சுல. அண்ணன் வந்து சாதுவா இல்ல, அண்ணன் வந்து பயங்கர வெறியா இருந்தாரு. அண்ட் நான் வந்து என்ன இதுல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னு பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டர் ஒண்ணு வெளியாக்கி இருந்தாங்க. அதுல வந்து பிரசன்ட் சூர்யா அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. ஆமா நார்மலா அந்த கோட்லாம் போட்டு பயங்கரமா ஒரு மாதிரி வில்லன் மாதிரி இருப்பாரு. அவரை வந்து இந்த ட்ரெய்லர்ல காட்டுவாங்கன்னு நினைச்சோம். ஆனா அவரை காட்டல. எனக்கு அதுதான் இன்னும் கியூரியஸா இருக்கு. என்னதான் அந்த கேரக்டர் பண்ண போகுது அப்படின்னா இந்த படம் வந்து முழுக்க முழுக்க இந்த பிளாஷ்பேக் கதை மட்டும் வராதுன்னு நினைக்கிறேன். பிரசன்ட்டோ வரும்னு நினைக்கிறேன். ஆனா இதுல அத காட்டவே இல்ல. எதுவுமே காட்டல. ஒரு சிங்கிள் பிட்ட கூட அவங்க காட்டலங்க. அதுலயும் ஃபைனலா ட்ரெய்லர் கடைசில வந்தது யாருன்னா ஒரு குதிரையில ஒருத்தர் வந்தாரு, ஒரு பாத்துட்டு சிரிக்கிறாரு. அது யாருன்னு ஊருக்கே தெரிஞ்சிருக்கும். இது லைட்டா தெரியுது யாருன்னு. அதுன்னு மேபி ரூமர்ஸ் நிறைய கிளம்புது. அதாவது கார்த்தி அண்ணனா இருக்கும். கார்த்தி அண்ணன் தான் நினைக்கிறேன். அந்த லுக் அங்கேருந்து வரும்போது பார்த்தா கார்த்தி அந்த மாதிரி தான் இருக்கு. அவர் வந்து ஆனா இது வந்து அவரோட டோன் காட்டும்போது அந்த வார்ம் டோன். அப்ப அவர் வந்து எதிராளியா இருப்பாங்க. சோ ஹீரோ வில்லனா தான் வரும். அது தில்லியும் ரோலெக்ஸும் அந்த மோதுறதுக்கு முன்னுக்கே நம்ம கங்குவால மோத போறாங்க அவங்க.
பயங்கரமா இருக்குங்க. உண்மையாவே ஹாலிவுட் தரத்துக்கு உண்மையாவே இருக்குதுங்க. ஹாலிவுட்ல நம்ம சொல்ல முடியாது நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் உருவாக்கிட்டு இருக்கோம் காலிவுட்ல பாத்தீங்கன்னா. மிகப்பெரிய பொருட்செலவுங்க, பார்த்தாலே தெரியுது. ஒவ்வொரு சீன்ஸும் ஒவ்வொரு விஷுவல்ஸும் பார்க்கும்போது பயங்கரமா இருக்குங்க. சோ அந்த 3 வருஷம் அவங்க டைம் எடுத்துக்கிட்டதுக்கு எதுக்கு அப்படின்னு நமக்கு நல்லா தெரியுது. ஆக்சுவலி நம்ம சூரியனும் பயங்கர எஃபர்ட் போட்டுருக்காரு. ஒரு பிசிக்கா இருக்கட்டும் பயங்கரமா இருக்காருங்க. பிசிக்னாலே நமக்கு சூர்யானந்த் தான். ஆனா இதுல வந்து அந்த ஒண்ணொண்ணே அவங்க காட்டும் போது அவர் இன்ட்ரோல எஸ் பயங்கரமா இருக்கு. அவங்க பேசுற அந்த மொழி கூட ரொம்ப சுத்த தமிழ்ல இருக்கு தானே. ஆமா ஆமா என்னமோ ஒரு கட்ட ஃபுல்லா அண்ணன் பேசுறாரு. ஆமா நெற்றி முழங்கால் என்னமோ சொல்றாரு. முழங்கால் இதே அது சொல்லும்போது அது அந்த அந்த இதே புதுசா இருக்கு. அந்த வேர்ட் வந்து தமிழ்ல ரொம்ப பியூரான தமிழ்ல பேசுற மாதிரி இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு தெரிய வரும். சோ மேபி அதனால கூட அவங்க 10 லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே டப் பண்ணி எல்லாருக்கும் லைக் தெரியற மாதிரி அந்த படத்தை பண்றாங்க. ரொம்ப பெரிய விஷயங்க. ஆனா வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர் என்ன சொன்னாருன்னா கங்குவா 1 கூட வந்து மேபி கிளாஷ் வரலாம். ஏதாச்சும் ஒரு படம் வந்து போட்டி போட வரும். கங்குவா 2 வரும்போது யாருமே பக்கத்துல வரமாட்டாங்க அப்படின்னு வந்து அவரே தைரியமா சொன்னாரு. ஸோ அவரே இந்த ப்ராடக்ட் மேல அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. ஸோ அதுதான் வந்து நமக்கு வேணும். அவங்களே அந்த படம் மேல கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்கன்னா நமக்கு வந்து ஓகே இந்த படம் கண்டிப்பா செம்மையா வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கொடுக்கும். ஆமா 10 ரிலீஸ் ஆகுது. 10 24 அண்ட் டிஎஸ்பி இசை ஆமா ஆமா நல்லா இருந்துச்சு. சூப்பரா இல்ல நிறைய பேர் வந்து அந்த ஃபயர் சாங் கலாச்சாங்க. என்னடா பாட்டு ஏற்கனவே உள்ள பாட்டை வந்து மறுபடியும் எடுத்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு நிறைய ட்ரோல்ஸ் வந்துச்சு. அந்த விஷுவல்ஸ் வச்சு சாமி பாட்டு வச்சு ஆடுற மாதிரி நிறைய ட்ரோல்ஸ். அது ஏன் வரும்னு இந்த படம் பார்க்கும்போது நமக்கே தெரியும். அண்ட் உண்மையாவே இந்த படத்தோட இந்த ட்ரெய்லர் பிஜிஎம் வந்து அருமையா இருந்துச்சுங்க. சூப்பரா இருந்துச்சு. விஷுவல்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தான். சிவா அண்ணா காப்பாத்திரண்ணா ப்ளீஸ் அண்ணா ப்ளீஸ். நீங்க வந்து இந்த படம் மட்டும் ஒரு வேலை சொதப்புனுச்சுன்னா உண்மையாவே சொல்றேன் ரொம்ப டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ல வந்துடும் நம்ம காலிவுட். ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துக்கு. அவங்க எல்லாம் ப்ரோமோட் பண்ற விதமா இருக்கட்டும். ஆமா பாக்குறவங்க எல்லாம் சிறியவங்க மட்டும் இல்ல பெரிய ஆளு கூட கங்குவா எப்ப வருது இப்பதானே வருது 10ஆம் மாசம் தானே வருது அப்படின்னு ரொம்ப கியூரியஸா இருக்காங்க. நம்ம சூரியன் அன்னைக்கு வந்து அந்த அவரு இந்த படம் அடிச்சிருந்தாருல எதற்கும் துணிந்தவன். அதுக்கப்புறம் அது அவ்வளவு அப்படியே மிக்ஸ்டா ஆனிச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ஹைப்ல இருக்கு இந்த படம். சோ ரோலெக்ஸ்ல வந்தாரு. அதுவும் வந்து அவர் சாதாரணமா நார்மல் கெஸ்ட் சாதாரணமாவா இல்ல கெஸ்ட் ரோல் தானே. அவர் படம் இல்லையே முழுநீள திரைப்படமா வந்து அண்ணா ரொம்ப நாள் கழிச்சு வராரு. சோ அண்ணா ஜெயிச்சிருங்க அண்ணா. நீங்க ஜெயிச்சா காலிவுட்டே ஜெயிச்ச மாதிரி. ஏன்னா அடுத்து காலிவுட் உங்க கையில தான் இருக்குன்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. பாத்து பண்ணுனா. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதை மறக்காம தட்டிடுங்க. இது உங்கள் பச்சை புள்ளைங்க.